வணக்கம் நேயர்களே. இது சானல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம். திருத்தல பயண குறிப்புகள். படைப்பு விசு ஐயர். நலம் தரும் திருத்தலம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது சொல்லடை. ஆனாலும் பாருங்கள், வேறு எங்கும் காண முடியாதபடி இப்படி ஒரு முருகன் கோவில் என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். மலை மீது ஏறி சென்ற சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என பல மலைக்கோவில்களில் இப்போது சாலைவழி பாதை அமைத்து கார் பஸ் போகும்படி செய்து இருக்கிறார்கள். ஆனால் இந்த திருக்கோயிலில் மலையில் கால்நடையாக மட்டும்தான் ஏறி செல்ல முடியும். மலை ஏற்ற பாதை செங்குத்தாகத்தான் இருக்கும். தமிழகத்திலேயே உயரமான மலையில் இருந்து அருள் பாலிக்கும் முருகன் கோவில் இதுதான். இந்த மலையை ஏறி பழகிவிட்டால் தமிழகத்தில் உள்ள எந்த மலை கோவில்களிலும் ஏறுவது சிரமம் இருக்காது என்று சொல்லக்கூடிய அளவில் உயரமான மலை. மலை ஏற்றம் சுமார் 1800 படிகளை கொண்டதாக சற்று சிரமமாக இருந்தாலும் மலையேறும் போது சுவாமி நம் பெயரைச் சொல்லி அழைக்கும் ஒலி கேட்கும் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இந்த கோவில் தினந்தோறும் திறந்து இருக்காது. சனி ஞாயிறு மற்றும் கிருத்திகை நாட்களில் தான் திறந்து இருக்கும். சரி, அப்படி ஒரு வித்தியாசமான கோவிலா என்று நீங்கள் யோசிக்கும் அந்த திருக்கோயில் ஓதிமலைதான். சுமார் 3000 அடி உயரம் உள்ள இந்த மலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இரும்பறை என்ற கிராமத்தில் உள்ளது. இங்குள்ள சுவாமிக்கு ஓதியப்பர் என்று பெயர். படைக்கும் தொழிலை செய்து வந்த பிரம்மதேவனுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைக்க அயனை தலையில் குட்டி சிறையிலடைத்து படைப்பு தொழிலை தாமே செய்ததாக புராணம் சொல்லும். சிறை என்பது அன்றைய நாளில் இரும்பு அறையாக இருந்தது. அதனால் தான் மலைக்கு கீழ்ப்பகுதி இன்றளவும் இரும்பறை என்ற பெயரில் உள்ளது. நடைமுறை பழக்கத்தில் மக்கள் இந்த பகுதியை இரும்பொறை என அழைக்கிறார்கள். இங்கு 5 முகங்களும் 8 கரங்களும் கொண்ட திருமேனியுடன் முருகன் அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். உலகிலேயே வேறு எங்கும் இந்த அமைப்புமுறை இல்லை என்பதால் ஆதி பிரம்மஸ்வரூபம் என்று சொல்கிறார்கள். வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வடிவமைப்பில் உள்ள இந்த கோவில் அடிப்பாகம் வட்ட வடிவத்திலும் கூம்பு வடிவத்தில் உச்சி பகுதியும் அமைந்துள்ள சிறுமுகை என்ற இடத்தில் அமைந்த வனப்பகுதி ஆகும். 11 சித்தர்களில் போகர் இங்கே இருந்து முருகனை தரிசித்து வழிபட்டு வந்தார். இவர் வாழ்ந்த இந்த பகுதி பூதிக்காடு என அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மண் வெள்ளை நிறத்தில் இருக்கும். விபூதிகாடு என்பது பூதிக்காடு என அழைக்கப்படுகிறது. விசேஷ நாட்களில் இந்த மண்ணை பிரசாதமாக வழங்குவார்கள். 6 முகத்தில் ஒரு முகம் போகர் முனிவருக்கு பழனி மலைக்கு செல்ல வழிகாட்ட 6 முகத்தில் ஒரு முகம் சென்றதால் இந்த திருத்தலத்தில் முருகனுக்கு 5 முகம்தான். 6வது முகம் அருகில் உள்ள குமாரபாளையத்தில் இருந்து அருள் பாலிக்கிறது என்று சொல்கிறார்கள். சுவாமிமலையில் பிரணவத்திற்கு பொருள் சொல்லி வேத ஆகமங்களை இந்த மலையில் ஓதியதால் இது ஓதி மலை என்ற பெயருடன் இன்றும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. இங்கு வள்ளி தெய்வானை கிடையாது. இரவு நேரத்தில் விளக்குகள் இருப்பதில்லை என்பதால் மாலை நேரத்தில் மலை ஏறவோ இரவு நேரத்தில் இறங்கவோ அனுமதி இல்லை. இரும்பொறையில் இருந்து ஓதி மலை செல்ல பஸ் வசதிகளும் போதிய அளவில் இல்லை என்பதால் இந்த மலைக்கு செல்பவர்கள் முன்னேற்பாடாக பயணத்தை திட்டமிட்டு கொள்ள வேண்டும். அல்லது ஒரு வழிக்கு சுமார் 4 கிலோமீட்டர் நடைப்பயணமாக ஏற்றுக்கொள்ள தயார்படுத்தி கொள்ள வேண்டும். திருக்கோவிலும் தினமும் திறந்து இருக்காது என்பதால் கோவில் அர்ச்சகரிடம் அலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு வருகையை உறுதி செய்து கொள்வது நல்லது. சனி ஞாயிறு கிருத்திகை போன்ற நாட்களில் திறந்து இருக்கும் என்றாலும் ஒரு முறை உறுதி செய்து கொள்வது ஏமாற்றத்தை தவிர்க்க உதவும். மலைப்பாதையில் ஒரு லிங்க திருமேனியை வழிபட்டு மேலே சென்றால் சர்ப்பகிரகங்கள் மட்டும் இருக்கும், தனியாக நவக்கிரகங்கள் இருக்காது. அதையும் தாண்டி மேலே படி ஏறி சென்றால் குரங்குகள் நிறைந்த பகுதி, அதையும் கடந்து மேலே சென்றால் திருக்கோயிலை அடையலாம். போதிய அளவு தண்ணீர், சாப்பாட்டு தேவைக்கு பண்டங்கள் என வாங்கி எடுத்துச் செல்வது சிக்கல் இல்லாத பயணமாக இருக்கும்.
இந்த கோவிலுக்கு செல்ல நினைப்பவர்கள் போதிய போக்குவரத்து வசதிகள் செய்து கொண்டு செல்வது நல்லது. இல்லை என்றால் நீண்ட தூரம் நடக்க வேண்டியது இருக்கும் என்பதை குறித்து கொண்டு வருடத்திற்கு ஒரு முறையாவது தலயாத்திரை செய்து பழகுங்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கே போக வேண்டுமா என நினைக்காமல் போக வேண்டும் என உறுதி எடுத்துக்கொண்டு உங்கள் பயணத்தை திட்டமிடுங்கள். புதியதாக ஒரு செயலை தொடங்கும் முன், தொழில் அபிவிருத்தி என எந்த ஒரு செயலுக்கும் முன் இங்கே வந்து அனுமதி பெற்று செல்வார்கள். சிரசில் பூ வைத்து உத்தரவு வாங்குவார்கள். சோதிட ரீதியாக எதிரிகளால் தொல்லை, ஜாதகத்தில் காராகிரக வாசத்திற்கு வாய்ப்பு உள்ளவர்கள், வம்பு வழக்குகள் உள்ளவர்கள், 8ஆம் பாவகம் பழுதுபட்டு இருப்பவர்கள் இந்த திருத்தல முருகனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். எந்த பாதிப்புமே இல்லாதவர்கள் கூட அவசியம் இந்த திருத்தல முருகப்பெருமானை வருடத்திற்கு ஒரு முறையாவது வணங்கி வழிபட்டு வந்தால் அந்த வருடத்து பிரச்சனைகள் மற்றும் சவால்களை சந்திக்கும் ஆற்றலும் சமயோசித அறிவும் சாதகமாக அமையும். கோவையில் இருந்து அன்னூர் வழியாக இரும்பொறை சென்று அங்கிருந்து ஓதிமலையை அடையலாம். வாய்ப்பு கிடைக்கட்டும் என காத்திருக்காமல் வாய்ப்பு ஒன்றை ஏற்படுத்திக் கொண்டு ஓதிமலை ஆண்டவரை வழிபட்டு சகல நலன்களும் பெற்று வாழ வேண்டுகிறோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.